ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மனிதன் தெய்வமாகலாம் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மெயின் ரோலாக செல்வராகவன் நடிச்சிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ செல்வராகவன் வந்துட்டு எடுத்த உடனே ஜெயிலில் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவரை இங்கேயே கூட்டிகிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் வராரு. அவர் வந்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு, உன் தண்டனை வேணா நான் குறைக்கிறேன், மனுக்குன்னு போட்டு எல்லாத்தையும் குறைக்கிறேன், உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கும் போது ஹீரோ வந்து தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வைஜி மகேந்திரன் யாருன்னா, அந்த ஊர்ல ஒரு கட்சியில ஒரு பதவியில இருக்காரு, மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து சேலம் பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல, குக்கிராமத்துல ரோடு வசதி, பள்ளிக்கூடம் இதெல்லாம் சரியா இல்லாத ஒரு ஊர்ல தான் ஹீரோ வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட பிசினஸ் வந்து நொங்கு விற்கிறது தான், அதை தான் பிரதானமா பண்ணிட்டு இருக்காரு. கூட அவரோட மாமா ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அப்பா அம்மா இல்லாதனால அவருக்கு பொண்ணு சரியா அமையாமே இருக்கும். அதுக்கப்புறம் இவர் ஒழுங்கா ஒரு போட்டோ பிடிச்சி கரெக்டா ஜாதகத்தை அனுப்பும் போது பொண்ணு வந்து ஒன்று கிடைக்கும். அதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க வந்துட்டு இவரை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி ஒத்துக்குவாங்க. எதனாலனா, நான் என்னதான் படிச்சிருந்தாலும் அவரை மாதிரி என்னால அன்பு காட்ட முடியாது, அதனால என்னை அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குது. கல்யாணமும் ஜாம் ஜாம் நடக்குது. அதுக்கப்புறம் குடும்பம் இந்த மாதிரி ஆனதுனால ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமே நமக்கு செலவுகள்லாம் நிறைய இருக்கும், இந்த நொங்கு பிசினஸ்லாம் செட் ஆகாது, ஏதாவது பணங்கனம் போட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி ஓபன் பண்ணுங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு இடம் பார்த்து சொல்லியிருக்காரு ஹைவேஸ்ல, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் வேணாங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க மாமாவோட ஒய்ஃபா கௌசல்யா வருவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து காசு கொடுக்குறோம், நீ தைரியமா பண்ணு அப்படின்ற போது ஹீரோ ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இடத்தெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் கடன் உடனே வாங்கி எல்லாம் சரி பண்றாங்க. அதுக்கப்புறம் கௌசல்யா வந்துட்டு தான் பணம் கொடுக்கணுன்றதுக்கோசரம் தான் முதலாளி கிட்ட கொஞ்சம் பணம் கடன் கேட்ப. அந்த முதலாளி வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாத ஆளு, தெரியாம அவங்க கிட்ட வாங்கிடுவாங்க. அவன் நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சு வாங்கிடுவாங்க. பின்னாடி தான் அவரை பத்தி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். இப்படி போயிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில கடையை நல்லபடியா ஓபன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த கட்சிக்காரனோட மச்சானா இந்த கௌசல்யா வேலை செய்யற இடத்தோட ஓனர் தான் வருவான். அவன் வந்துட்டு ஒரு 4-5 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து தகராறுலாம் பண்ணுவான். ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அடிச்சு கிடிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கடை கொஞ்சம் சரியா போகாது. அதனால கௌசல்யாவோட சரியா பணம் கட்ட முடியாதனால அந்த கட்சிக்காரன் வந்துட்டு, நீ வட்டி கொடு, இல்லைனா என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமா பேசிடுவான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தாங்கிட்ட வேலை செய்யற பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேர் செத்து போறாங்க, நிறைய பேர் நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம கௌசல்யா வேற பணம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மன வருத்தத்துல போயிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் வந்துட்டு, என்ன ஆச்சு, ஏன் அழுதுகிட்டே வரீங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து செத்து போன மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. செல்வராகவனுக்கு அதிர்ச்சி, எதனால அவ செத்து போயிருப்பா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கும் போது தான் கௌசல்யா வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, நான் வந்து உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், உன் பொண்டாட்டியும் நானும் அந்த ஓனரை போய் திட்டலான்னு போனோம் இந்த கட்சிக்காரனை, ஆனா அவன் வந்து உன் பொண்டாட்டிய நாசம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செல்வராகவனுக்கு தாங்கவே முடியாது, எப்படியாவது இவனை கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு உடந்தையா இருந்தவங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா கிளம்புவாரு. அப்ப அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு குழந்தை இவரை சுத்தி வந்துட்டே இருக்கும். செல்வராகவனை ரொம்ப அன்பா இருக்கும். அந்த பொண்ணையும் ஏதோ பாம்பு கடிச்சு இறந்து போச்சுங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பாம்பு கடிச்சுல இறந்து போல, இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சவொடனே இன்னும் கோபமாயி அவனை சும்மாவே விடக்கூடாது, நம்ம ஊர்ல இருக்க பாதி பொம்பளைங்களை அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவனை போய் கண்டம் துண்டமா வெட்டி கொல்றாரு, தலையோட போறாரு. இந்த மாதிரி டாக்டர், போலீஸ்காரர் எல்லாத்தையுமே யார் அதுல உடந்தையா இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையுமே கொன்னு ஜெயிலுக்கு போயிடுறாரு. இத கடைசி நேரத்துல தான் அந்த கட்சி தலைவர்கிட்ட சொல்றாரு. இப்பயும் ஒண்ணு இல்ல, நான் காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு, எனக்கு வேண்டாம், எனக்கு யாருமே இல்ல, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நீங்க எங்க ஊருக்கு ரோடு, ஸ்கூலு, மின் வசதி இதெல்லாம் பண்ணி கொடுங்க
அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரும் டெவலப் ஆகி ஸ்கூல் பிள்ளைங்களும் நல்லபடியா போற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு சாமானிய மனிதனோட வாழ்க்கையை பத்தி தான் இந்த படத்துல தெளிவா சொல்றாங்க. ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு ஊர்ல என்னென்ன விபரீதங்கள் என்னென்ன கொள்ளைகள் நடக்குது அப்படிங்கறத திட்டவட்டமா காட்டியிருக்காங்க. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.